ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். இன்னைக்கு நாம யோபு 9, அதாவது யோபு அதிகாரம் 9 பார்க்க போறோம் பழைய ஏற்பாடுல. ஸோ இங்க இது வரைக்கும் நடந்தது, யோபு அனைத்தையும் இழந்து உடலும் வியாதி, குழந்தைகளை இழந்துட்டான், சொத்தை இழந்துட்டான், உடம்பு ஃபுல்லா வியாதி. நண்பர்கள் பார்க்க வராங்க. நண்பர்கள் அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கற மாதிரி ஞானம் வருது. ஸோ இது நிறைய இடத்துல வரும். ராமாயணத்துல இதே மாதிரி ஏதோ ஒரு சம்பந்தத்துல பேசும்போது பார்த்தீங்கன்னா ஞானம் வெளிப்படும். அந்த மாதிரி வெளிப்படுது. இந்த யோபு அதிகாரம் படிக்கும்போது குருதி புனல்னு ஒரு கமல்ஹாசன் படம் வந்தது, அது ஞாபகம் வருது. அதுல என்னன்னா, அந்த நாசருக்கும் கமல்ஹாசனுக்கும் இடையில ஒரு டைலாக் வரும். அவர் தீவிரவாதியா இருப்பாரு, அவரை பிடிச்சிடுவார். பிடிச்ச பிறகு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்ப சொல்லும்போது எலும்பெல்லாம் உடைச்சாலும் நான் இதே மாதிரி தான் பேசுவேன் அப்படின்னு நாசர் சொல்ற. அதுக்கு கமல் சொல்றாரு, பல்லு இருக்குதுல்ல, ஒரு பல்லா தட்டிடுவார், அந்த அளவுக்குலாம் யாருக்கும் ஒரு வைராக்கியம் கிடையாது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இங்க யோபுக்கு ஃபர்ஸ்ட் வைராக்கியம் இருக்குது இல்லையா? கடவுளை பற்றி அவங்க மனைவி தப்பா பேசும்போது அப்படி சொல்லாத, கொடுத்தார், நன்மையை கொடுத்தார், எடுத்துக்கிட்டோம், தீமையை கொடுக்கிறார், எடுத்துக்கிறோம், அப்படிதான் சொன்னார். ஆனா ஒரு லெவலுக்கு மேல போக போக புலம்ப ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது. ஸோ அப்ப என்னன்னா, எப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளனையும் அப்படி புரட்டி போடுற மாதிரி நடக்கும் சில விஷயம். அப்ப மைண்டு ஃபுல்லா ஓடுறது, இவ்வளவு நாள் அந்தந்த மதத்தின்படி பக்தி பண்ணனே, எல்லாமே கரெக்டா பண்ணனே, மற்றவங்களும் மோசமா இருந்தவங்கலாம் நல்லா இருக்கிறாங்களே, நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே அப்படின்றது வரும். ஆனா இங்க மற்றவங்களை பத்தி அவர் பேசல. யோபு மற்றவங்களை பத்தி பேசல, தனக்கானதை பற்றி மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு சிலர் இருக்கிறாங்க, தனக்கு ஏதோ ஒண்ணு ஆனாலே கொள்ளையடிக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறானே, அவங்களுக்கு ஆகிறத பத்தி பேச மாட்டான், அவெல்லாம் நல்லா இருக்கிறானே இததான் சொல்லுவாங்க. அல்லது அவங்க சொந்தக்காரங்க யாரையாவது சொல்லி இவெல்லாம் நல்லா இருக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதுவே ஒரு பாவம் ஆயிடுது. சரிங்க சிஸ்டர், அதிகாரம் 9 இதுல அதற்கு யோபு பிரதியுத்தரமாக, ஆம், காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன். தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி? அவர் அவனோடே வழக்காட சித்தமாயிருந்தால் 1000-ல் ஒன்றாகிலும் அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே. அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? அவர் பர்வதங்களை போதும். இதுல பாருங்களா, இதுக்கு முன்னாடி அதிகாரத்துல நண்பன் சொல்றான், இந்த மாதிரி கடவுள் நீதிமானு, நல்லவனை பகைக்கிறதும் இல்ல, கெட்டவனுக்கு ஆதரவா போறதும் கிடையாது. அப்ப நீ கஷ்டம் பண்ற அப்படின்னா ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருப்ப, அதை நினைத்து ஆறுதல் அடை அப்படிங்கிறது தான் இன்டைரக்டா அதோடைய மெசேஜ். சொல்லிட்டு கவலைப்படாத, இனிமேல்ட்டு உனக்கு நல்லதா நடக்கும். ஏன்னா அந்த தண்டனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்காது இல்லையா? திஸ் டூ ஷால் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இதுவும் கடந்து போகும். இனிமேல்ட்டு உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், உன்னை பார்த்து சிரிக்கிற எதிரிகள் வாயை மூடுற மாதிரி நீ வளருவ அப்படின்னு ஆறுதல் கொடுக்குற. ஸோ இப்போ இவர் சொல்றாரு, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன், இதுக்கு முன்னாடியும் இதே தான் சொன்னாங்க, ஆனா அப்போ ஒத்துக்கல. இப்போ மைண்ட் பாருங்க, டக்குன்னு ஏற்றுக்காது. ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலர் சொன்னா நமக்கு பிடிக்காது, கரெக்டா இருந்தாலும். வேற யாராவது சொன்னா பிடிக்கும் இல்லையா? அதே அப்பா அம்மா தினம் தினம் சொல்றத நமக்கு பிடிச்ச நடிகர் சினிமாவில் சொன்னா பிடிச்சிடும். வாவ், என் வாழ்க்கையே மாற்றி விட்டதுன்னா அவங்க அப்பா அம்மா நினைப்பான், அடப்பாவி, இதை தானடா நான் தினம் தினம் சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ அப்ப இது இப்படிதான் இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா தேவனுக்கு முன்னாடி மனுஷன் எப்படி நீதிமானா இருக்க முடியும்? இது இன்னொரு நம்பிக்கை கிறிஸ்தவ மதத்துல. அவரை தவிர யாரும் நீதிமான் இல்லை. பிறக்கும் பொழுதே நம்ம பாவிகள். பிறக்கும்போது பாவினா முன் ஜென்மத்துல செஞ்சிருந்தா தானே பிறக்கும்போது பாவி. இல்ல காமத்தினால பிறக்கிறாங்களா, அது உங்க அப்பா அம்மா செய்யற பாவம். நீ எப்படி பாவியான? இல்ல நீ பாவியா இருந்தாதான் காமத்தின் மூலமா பிறப்ப, அப்படின்னா அதுக்கு முன் ஜென்மத்துல செஞ்சிருப்ப. அப்ப அதாவது அவன் சொல்றான் இல்லையா, நீ தப்பு பண்ணியிருப்பேன்னா அதுக்கு சொல்றாரு, அதை நீ சொல்றது ரைட்டு தான், கடவுளுக்கு முன்னாடி நான் எப்படி நீதிமான்னு சொல்ல முடியும்? அவர்
அவனோட இது வந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் 2 பேருடைய நம்பிக்கையும், மேபி யூதர்களுக்கும் இந்த நம்பிக்கை இருக்கலாம். அதனால கடவுள் ஒருவேளை நீ நல்லவனா அப்படின்ட்டு உன் கூட ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாருன்னா, அவர் கேட்குற 1000 கேள்விக்கு ஒண்ணுத்துக்கு கூட என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கடவுள் அப்படிலாம் பண்ண மாட்டார். முதல்ல சரி எது தவறு எதுன்னு போதிச்சிட்டு பிறகுதான் தண்டனை கொடுப்பார். எதுனே தெரியாம மனிதர்கள் மதத்தின் வழிய, கிறிஸ்தவ மதம் ஒண்ணு சொல்லுது, முஸ்லிம் மதம் ஒண்ணு சொல்லுது, இந்து மதம் ஒண்ணு சொல்லுது, புத்த மதம் ஒண்ணு சொல்லுது, எல்லாமே வெவ்வேறு வழி. அப்ப ஒண்ணுமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு முரண்பட்டு இருக்கும்போது எப்படி அது கடவுளுடைய வழியா இருக்க முடியும்? அப்ப கண்டிப்பா பாவ வழிகள் இருக்கும். அதுதான் அதுக்கு முன்னாடி இதுல இருக்கும். மாயையின் வழிகள் இது, மாயக்காரரின் வழி. கடவுள்கிட்ட மட்டுமே உண்மை இருக்குது. அதோ இப்ப கூட வந்திருக்கலையா, அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர். இப்ப கடவுள்கிட்ட இருக்கிறது தான் ஞானம். மதஸ்தாபகர்கள் எடுத்துட்டு வந்தது ஞானம் கிடையாது, அவர்கள் இறை தூதர்களும் கிடையாது. அல்லாவின் வழி அல்லாவிடம் மட்டுமே இருக்குதுன்னு குரான்ல இருக்கும். அப்ப நபி கிட்ட கிடையாதுன்னு அர்த்தம். அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ இங்கேயும் அவர் இதயத்தில் ஞானம் இருக்குது, பலத்தில் பராக்கிரம் உள்ளவர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சரி, அதுக்கு முன்னாடி வந்து அவர் கேட்கிற ஒரு கேள்வி கூட நம்மளால பதில் சொல்ல முடியாது அப்படிங்கறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கடவுள் கடைசி 100 வருடம் இந்த ஞானத்தை கொடுக்கிறார், வரார், கடைசியில பூமிக்கு வரார், கடவுள் வரார். இயேசுவோ கிருஷ்ணரோ கிடையாது. இயேசு ஏற்கனவே வந்துட்டு போயிட்டாரு, கிருஷ்ணரும் வந்துட்டு எங்கேயும் போல, மறுஜன்மம் எடுத்துட்டு இங்கேயே தான் யாருன்றதே மறந்து இருப்பாங்க. அவங்களுக்கும் ஞானத்தை கொடுத்து கடவுள் தான் அவங்களே சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகணும். அதுக்கு தான் இறுதியில வராரு. வந்து சொல்றாரு, முதல்ல இந்த பூமி சொர்க்கமாக படைத்தேன், 2500 வருஷம் சொர்க்கமா இருந்தது, நரகமானதுக்கு காரணம் உடம்புன்னு நினைச்சு காம கோபம் பற்று பேராசை அகங்காரத்துல விழுந்துட்டீங்க. சொர்க்கத்தில் உடல் உணர்வே இருக்காது, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான், அதாவது உயிர், அது புருமத்தில் நட்சத்திரமா சொல்லிக்கனால்தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. ஸோ அந்த ஆத்மா தான் நான்ற உணர்வுலயே நீங்க இருப்பீங்க, மீண்டும் அந்த மாதிரி வாங்க அப்படின்னு கடவுள் சொல்றாரு. ஆனா அந்த சக்தி இல்லை. அந்த சக்தியை அடைவதற்கு இறைவனையே நினைக்கிறோம். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காருன்னு எந்த மதத்திலையும் சொல்லப்படல. இதுதான் பெஸ்ட் ப்ரூஃப். எந்த மதமும் கடவுளுடைய வார்த்தை கிடையாதுன்றது. ஏன்னா கடவுள் வந்தா முதல்ல அவரை பற்றிய அறிமுகத்தை எல்லாம் கொடுப்பார். அது தெரியாததுனால தானே மனிதர்கள் யாரெல்லாம் கடவுளை பற்றி பேச வந்தாங்களோ அவங்கள கடவுளாக்கிட்டாங்க. குருநானக்கு சீக்கியர்கள் கடவுளாக்கிட்டாங்க, கிறிஸ்தவர்கள் இயேசுவை கடவுளாக்கிட்டாங்க, முகமது நபியை கடவுள்னு சொல்லாட்டினாலும் அவர் சொன்னதெல்லாம் கடவுள் சொன்னதுன்னு நம்பிட்டாங்க. அதுக்கு அவரே கடவுளாக்கிட்டே போயிடலாம் இல்லையா? சரி, அப்ப கடவுள் இறுதியில வர வந்து சொல்றாரு, செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நான் மட்டும் இல்லை, நீங்களும் இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடி நட்சத்திரம் மாதிரி அங்கதான் இருந்தீங்க ஆத்மாக்கள். அதனால இதைத்தான் ஆத்மாக்களின் உலகம், பரந்தாமம், பரலோகம்னு சொல்லப்படுது. நீங்க பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரீங்க, சொர்க்கத்துக்கு தகுதி இருந்தா ஆரம்பத்திலே வந்திருப்பீங்க, தகுதி கம்மியா இருந்தா கொஞ்சம் லேட்டா வருவீங்க தகுதிக்கு ஏற்ப. ஆனா கடவுள் எல்லா தகுதியையும் நீங்க இழந்த பிறகு வர உங்களை மீண்டும் சொர்க்கத்துக்கு தகுதிப்படுத்த. சொர்க்கத்துல காமம்னா என்னன்னு தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது, பற்று பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு குழந்தைங்க கூட அதுல மூழ்கி கிடக்குறாங்க. இந்த சாக்கடையில இருந்து நம்மை காப்பாத்துறதுக்காக கடவுள் சொல்றாரு, உடம்புன்னு நினைச்சுதான் இந்த பிரச்சனை, மீண்டும் ஆத்மான்னு வந்து என்னை நினைவு செய்ய செய்ய உனக்கு அந்த பலம் கிடைக்கும். இந்த பலத்தில் தான் கடவுள் உயர்ந்தவர். இந்த பராக்கிரமசாமி பலத்தில்ன்றது இந்த பலத்தில் போய் ஒருத்தனை அடிக்கிறது உதைக்கிறது கிடையாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாமல் மனிதனால் இருக்க முடியல இல்லையா? அதான் பலவீனம். இந்த பலம் அவருக்கு எப்பவுமே இருக்குது. அந்த பலத்தை அவர்கிட்ட இருந்து நம்ம பெறுகிறோம், அவரை நினைப்பதன் மூலமாக, சதா அவரே நினைவு செஞ்சுட்டு இருக்கிறது மூலமாக. அப்ப அதுதான் இங்க அவர் இருதயத்தில் ஞானமுள்ள இந்த ஞானத்தை தான் கொடுக்கிறார். அவர்கிட்ட ஞானம் இருக்குது, அவர் வரவே இல்லைன்னா அவர்கிட்ட ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? அவரு வரார். அடுத்தது பலத்தில் பராக்கிரம் உள்ளவர்ன்றது வந்து அந்த சக்தி எப்பவுமே நிரம்பி இருக்கு. ஏன்னா அவர் உடம்பே எடுத்தாதான் காம கோபம் பற்று பேராசாங்கத்துல விழுது. சொர்க்கத்துல இந்த பலகீனம் யாருக்குமே இருக்காது. அங்க குழந்தை கூட கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாங்களே தவிர இச்சையா பார்க்க கூட மாட்டாங்க யாருமே யாரையுமே. குழந்தை மாதிரி பரிசுத்தமா இருக்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு வர முடியும், இயேசுவே சொல்லியிருப்பேன். அப்படிதான் சொர்க்கத்தில் எல்லாரும் இருந்தாங்க. அவங்களதான் இன்னைக்கு இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறோம். காரணம் பாரதம் தான் சொர்க்கமாக இருந்தது. அப்ப அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? வாழ்ந்துட்டு தானே இருக்கிறாங்க இல்லையா? கடவுள் இல்லைன்னு சொல்ற ஃபேமஸா இருக்கிறவங்க எல்லாம் நாஸ்திகர்களா தானே இருக்கிறாங்க. அப்ப எப்படி வாழறாங்க?
அப்படின்னா இப்பதான் அந்த ஆத்மா முதல்ல வந்திருக்கும். சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு அதுக்கு தகுதி இருந்திருக்காது. நரகத்திலும் ஆரம்பத்துல வர தகுதி இருந்திருக்காது. கடைசி ஓரிரு ஜென்மம் எடுக்கும்போது ஆரம்பத்தில் எல்லோருக்கும் சுகம் இருக்கும். அது முடிந்த உடனே துக்கம் ஸ்டார்ட் ஆயிடும். அதை தான் கடினப்படுத்தி யாரால வாழ்ந்துட முடியும் ஒரு டைமுக்கு அப்புறம். ஏன்னா அந்த கடினமா இருக்கும்போது தான் அவன் ஏன்னா இப்ப நம்மள அறியாம துக்கம் பாவம் செய்யறோம் நரகம் ஸ்டார்டிங்ல இருந்தே. ஆனா கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்கும். ஆனா காமம் தப்புன்னு தெரியாது, கோபம் தப்புன்னு தெரியாது. குடும்பத்தை காப்பாற்ற, தாய்நாட்டை காப்பாற்ற கொலையெல்லாம் கூட பண்ணிடும். ஸோ அதுதான் தர்மம் நினைச்சுக்கிட்டோம். இப்ப கடவுள் வந்து சொல்றாரு அதெல்லாம் பாவம். அப்புறம் கரிமீன் சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணிட்டோம். ஆனா இப்ப நாஸ்திகம் வேற வந்துருச்சு. கடந்த 100 வருடமாக பயங்கரமா பரவிடுச்சு உலகம் ஃபுல்லா. இப்பதான் ஒரு ஆத்மா பிறக்குதுன்னா அதுக்கு என்ன தோணும்? நாஸ்திகம் தான் ரைட்டுன்னு தோணும். ஏன்னா கடவுள் பேரால இங்க அடிச்சுக்கிறதெல்லாம் பாக்குறாங்க. அது மதங்களை உருவாக்குனதும் சாத்தான் தான், கடவுள் கிடையாது. சாத்தானா மனித வழி, வேற ஒண்ணும் இல்லை. ஸோ அதனால இவங்க வழி தப்புன்னு சொல்லாமே தவிர கடவுளே இல்லை அப்படிங்கிறது மனிதனுக்கு யோசிக்க முடியல. ஏன்னா அவன் ஒரு தடவையும் கடவுள்கிட்ட வந்து ஞானத்தை கேட்டது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கடைசியில தான் வரான். ஏன்னா நடந்ததுதான் திரும்ப திரும்ப நடக்குது. அப்ப அந்த மாதிரி கடினம் உள்ளவன் வாழ்ந்துடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா வாழ்ந்துட முடியாது. கடைசியில அவனுக்கு அடிக்கிற அடியில ஒன்னும் பண்ண முடியாத மாதிரி மாட்டிக்குவான்றதுதான் யோபுடைய நிலைமை. ஏன்னா யோபு என்ன பாவம் பண்ணான்னு சொல்லல, இதுதான் இங்க விஷயம். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் செய்ததெல்லாம் நல்லது. கடவுளை வணங்குறான். பாவம் செஞ்சா அதுக்கு ஒரு கடாவை பிடிச்சி வெட்டனா பாவம் போயிடும்னு நினைக்கிறான். ஆனா அதுவே பாவம்ன்றது அவனுக்கு தெரியாது. ஒவ்வொரு வாரமும் இதே மாதிரி வெட்டிக்கிட்டு இருந்தானா எத்தனை கொலை பண்ணியிருப்பான். இது இல்லாம வேற சாப்பிட்டுருப்பான், காமம் இருந்திருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப அவன் பக்தி பண்றான், பக்தினால அவன் பாவம் தான் பண்றான், அதனால தண்டனை கிடைக்குது அப்படிங்கிற ரகசியம் இதுல ஒளிஞ்சிருக்கு. அப்ப கன்னியாஸ்திரிகள் எத்தனை பேருக்கு பிளட் கேன்சர், நிறைய கேன்சர் வருது, கர்ப்பப்பை புற்றுநோய், நிறைய புற்றுநோய் வருது. அவங்க பரிசுத்தமா தானே இருக்கிறாங்க. எப்படி வருது? கரெக்ட் தானே பிரதர்? எந்த தப்புமே பண்ணல, இறைவழியில தான் நடக்கும். இப்ப குடும்பத்துல உள்ளவங்க கூட சரி ஓகே பாவம் பண்ணிருக்கலாம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாதிரியார், கன்னிகாஸ்திரி இவங்கெல்லாம் இறைவழியில தானே நடக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாரும் நல்லா நல்லா இருக்கணும்ல. அதுல கொடுமை என்னன்னா ரொம்ப ரொம்ப பயபக்தியா இருக்கிறவங்களுக்கு தான் கேன்சர் வரும், மற்றவர்களையும் விட. அப்ப அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அப்ப ஏதோ ஒரு ஒண்ணு பண்றாங்க, அது பாவம்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அது பாவம்னு சொல்ற ஞானம் கடவுள் கிட்ட தான் இருக்குதே தவிர பைபிள்ல, குரான்லயோ கீதையிலோ கிடையாது. அதை சொல்வதற்கு தான் இறுதியில வர ஒரு வயோதிகர் உடல்ல வந்து பேசுறாரு. அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு பைபிள் குரான்ல சொல்லப்படுது. பைபிளுக்கு முன்ன குரான் சரி ஆதாமுக்கு முன்னாடி யாருமே இல்லையா? அப்படி கிடையாது. மனிதன் மண்ணினாலான இந்த உடம்புலயே உடம்பு உணர்வுகளே அடிமையா இருக்கிறான், காமம், புலனின்பம் இதுல. அப்படி இருக்கிறவனா அதுல இருந்து எழுப்புறார். நீ ஆத்மானு உணரு, இந்த உலகத்தையே ஆண்ட நீன்னு. இப்ப உன் நிலைமை எப்படி ஆயிருக்குது பாரு. சேரோட சேரா மண்ணோட மண்ணா இருக்கு. மண்ணோட மண்ணா போன்னு சாபம் இடுவாங்க. எல்லாருமே இப்ப அப்படிதான் இருக்கிறாங்க. வந்து எழுப்புறாரு கடவுள். ஸோ இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியில் கல்லறையிலிருந்து எழுப்புவார்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஆரம்பத்துல ஆதாமை எழுப்பினார்னு சொல்லப்பட்டிருக்கோம். அந்த ஆரம்பம் தான் கடைசி, அந்த கடைசி தான் ஆரம்பம். அது ஆத்மாவை எழுப்புறது. மற்றபடி கடவுளை அப்ப கடைசியா வர்றவன் எடுத்த உடனே நாஸ்திகனா இருக்கும்போது என்ன பண்ணுவான்? எல்லா பாவத்தையும் வேக வேகமா பண்ணுவான். நம்ம 2500 வருஷம் செஞ்ச பாவத்தை அவர் 50-60 வருஷத்திலே செஞ்சு முடிச்சுட்டு தண்டனை அனுபவிப்போம். அதான் கடினப்படுத்தினவன் வாழ்ந்திருக்கிறானா? ஆனா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் நல்லதுதான் பண்றேன், பட் ஆனா கடவுள் முன்னாடி நான் என்ன வழக்காட முடியும் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப வந்து கடவுள் தப்பானவர்ன்ற மாதிரி வந்துடும். இன்னொரு பக்கம் கர்த்தர் நல்லவர்ன்றோம். ஏன்னா கடவுளுக்கு ஐஸ் வைக்கிறாங்களாம். புரியுதா உங்களுக்கு? இப்ப அவர் அரசியல்வாதி பெரிய ஆள் இருக்கிறாங்கன்னா அவன் மோசமானவன்னு தெரியும், ஆனா அவர் நல்லவர்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்ல கூட இருக்கிறவன். அந்த மாதிரி கடவுளை நினைச்சிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய நிந்தனை. அந்த அர்த்தத்துல கடவுளுக்கு அப்படி ஒரு இமேஜ் தான் கொடுக்குறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்கிற விஷயங்கள் தான். பைபிள், ராமாயணம், குரான், மகாபாரதம் எல்லாத்திலையும் போட்டிருக்கிற விஷயம் ஏற்கனவே நடந்த விஷயம் கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் அந்த நேரம் தான் அந்த இயற்கை சீற்றம், கடுமையான நோய்கள், பார்க்குறதுக்கு கவனிப்பார் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது. ஸோ
6வது வசனத்தில் சொல்கிறாரு, 5வது வசனத்தில், அவர் பர்வதங்களை சடிதியாய் பேர்க்கிறார். அதாவது மலைகள். இப்போ திருவண்ணாமலை நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கே நாகராஜ் சாதாதான சொன்னார், சிவபெருமான் கோபம் கண்டு நெற்றிக்கண்ணை திறந்துட்டார் அப்படின்னு சொன்னார். தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். இங்கேயும் அதான் சொல்லப்படுது. ஆனால் உண்மையில் கடவுள் சொல்கிறார், அது இயற்கையாக நடக்குது இல்லையா? நம்மளுடைய குணம் மோசமாகும் போது இயற்கையும் மோசமாகி சீற்றமாகுதே தவிர, நான் என் குழந்தையை நானே அழிப்பேனா? ஆக்சுவலாக குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு தான் வர்றார். ஆனால் குழந்தைன்னு அவர் சொல்கிறத ஆத்மாவை சொல்கிறார், உடலை கிடையாது. உடலுக்கு கண்டிப்பாக அழிவு உண்டு. புத்தம் புதிய உலகம் வரப்போகுது, சொர்க்கம் வரப்போகுது. கலியுகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு சொர்க்கம் வரப்போகுது. அங்கே காமம் கோபம் பற்றி பேராசை அங்கர்னா என்னன்னு தெரியாது. அதே மாதிரி குணத்தை வளர்த்துக்கணுன்னா இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இரு. செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி உன்னை ஆத்மானு உணர்ந்து, கூடவே இறைவன் கொடுக்குற ஞானமாகிய முரளியை கீழ், அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கும். யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்படுங்கள். இல்லை பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டிங்கனாலே வரும் தமிழில். சரி, மற்றபடி இது உலக அழிவின் போது இதெல்லாம் நடக்கும். ஆனால் இது கடவுள் பண்ணுறது கிடையாது. இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் நடக்கும். பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்தின் என்று அசைய பண்ணுகிறார். இது வந்து கடுமையான நில அதிர்வுகள், எரிமலை வெடிக்கிறது, இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்கனாலே என்ன அர்த்தம்? இதெல்லாம் கடைசியில் நடக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த டைம் 2000 வருஷம் முன்னாடியிலும் இந்த மாதிரி கடுமையான இயற்கை சீற்றங்கள் இதெல்லாமே இருக்காது. வேணால் ஸ்லைட்டாக இருக்கலாம். அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காது இருக்கும். இது வந்து அந்தகாரப்படும் அப்படின்ட்டு பைபிளில் புதிய ஏற்பாடில் கூட வரும். ஸோ அந்த மாதிரி நிஜமாகவே ஆகுமா அப்படின்னா, ஒன்று சூரியன்றது ஞான சூரியன் கடவுள் தான் இல்லையா? கடவுள்கிட்ட தான் ஞானம் நிறைந்தவர் சொல்கிறோம் இல்லையா? அந்த ஞானத்தை கொடுக்க வராரு. இந்த ஞானத்தின் ஆதாரத்தில் தான் சொர்க்கத்தில் இருப்பாங்க எல்லோரும். அதாவது அந்த குணம் இருக்கும், கடவுள் வரமாட்டார். தானாகவே அந்த தெய்வீக குணம் இருக்கும். அதனால் அதை பகல்னு சொல்கிறோம். அதே இது இரவுன்னு சொல்கிறோம். ஏன்னா ஆத்மான்றதே மறந்து உடல் நினச்சி புலனின்பத்துக்கு அடிமையாக இருந்தனால இதை பிரம்மாவின் இரவு, இதை பிரம்மாவின் பகல்னு சொல்கிறோம். ஆதாமின் பகல், ஆதாமின் இரவுன்னும் சொல்லலாம். இது ஒரு அர்த்தம். ஸ்தூலமாகவே நிஜமாகவே சூரியன் அந்தகாரப்படுமானா, சூரியன் உதிக்காத இடங்களும் இருக்கும் இல்லையா? பூமியில் இப்படி சூரியன் இருக்குதுன்னா, இப்படி சுற்றுதுன்னா அது சூரியன் படுற இடங்களில் ஒளி இருக்கும் இரவு பகலாக. ஆனால் மேலே கீழே இருட்டாகவே தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஒளிப்படக்கூடிய இடத்தில் ஒளிப்படாத மாதிரி பூமி மாறும். இப்போவே கொஞ்சம் அதோடைய அந்த ஆக்சிஸ் மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி மாறும்போது தான் உலக பேரழிவு நடக்கும். ஆனாலும் ஒரு சில இடங்களில் மனிதர்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆக்சுவலாக நிறைய இடங்களில் இருப்பாங்க. என்ன ஒன்று, அப்படியே குட்டி குட்டி தீவாக சிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இறந்துடுவாங்க. இறந்தவர்களும் பேயாக அலைவாங்க. ஏன்னா கடவுள்கிட்ட போகிறது எப்படின்னு தெரியாது. ஸோ அப்போ குறிப்பாக இந்தியா மட்டும் இருக்கும், மற்ற இடம் ஃபுல்லாக டோட்டல் வாஷ் அவுட். அப்போ மனிதர்கள் இருக்கிற இடத்தை தேடி தான் ஆத்மாக்கள் வரும் பயத்தினால. ஸோ அப்போ இங்கே இருக்கிற மனிதர்கள் உடம்புல பூந்துக்கும். அப்போ இந்த ஞானத்தை கொடுக்கும்போது இறைவனை கடைசியாக நினைக்கும். அது வரைக்கும் அல்லான்னு சொல்லி பார்க்கும், இயேசுன்னு சொல்லி பார்க்கும். புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்ன மாதிரி என்னை நோக்கி கூப்பிட்றவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது, பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறவனுக்கே சொர்க்கம். இந்த விஷயங்கள் எல்லாம் கடைசியில் நடக்கிற விஷயங்கள். ஸோ கடைசியில் இறைவனை நினைத்து மேலே போவாங்க, சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அந்த குணத்தை மாற்றிக்கிற அளவுக்கு அங்கே டைம் இருக்காது. ஸோ இப்போவே இந்த ஞானத்தை கேட்டு தன்னை மாற்றிக்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஸோ இதெல்லாம் இயற்கையாக நடக்குதே தவிர கடவுள் சூரியனே நீ வராத அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். ஸோ இப்படியெல்லாம் கடவுள் பண்ணுறது கிடையாது. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நடக்காததை நடத்தி காட்டுறவர்னு அர்த்தமே தவிர நிஜமாலவே கடல் மேலே அவர் நடக்கிறாரு பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் இயேசு நடக்கிறத பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இது அந்த அர்த்தம் கிடையாது இல்லையா? நடக்க முடியாததையும் நடத்தி காட்டுறவர் இல்லையா? காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் மூழ்கினவனை குழந்தை மாதிரி பரிசுத்தமாக மாற்றுறார். இது மனிதர்களால் முடியுமா? எந்த மதத்தினாலேயாவது முடியுமா? அந்த மதத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடிய போதகர்களே காமத்தில் விழறாங்க. ஸோ
இதை கடவுள் பண்ணுறாரு. அவங்க நடக்க முடியாததை நடத்தி காட்டுறாருன்றத கடல் மேலே யாராலையும் நடக்க முடியாது, அவர் அது மேலே நடந்து காட்டினாரு, அப்படி காட்டிட்டாங்க. சரி, அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சிரீஷத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர். ஸோ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை எல்லாம் அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடவுள் செய்கிற பெரிய அதிசயம் நம்ம குணத்தை மாற்றுவது தான். நம்ம குணம் மாறிடுச்சு அப்படின்னாலே பஞ்ச தத்துவம் எல்லாமே மாறிடும். இல்லை இன்றைக்கி இயற்கை சீற்றம், கடுமையான வெயில், கடுமையான குளிர், இது எதுவுமே சொர்க்கத்தில் இருக்காது. சதா வசந்த காலம்தான் இருக்கும். ஸோ நம்மை மாற்றுவதன் மூலம் அதே மாதிரி ஜீவராசிகளுமே, சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடும். அதோடைய தெய்வீக குணம் தூண்டப்படும். நமக்குள்ள தெய்வீக குணம் நிரம்பி வழியும் போது, இப்போ மனிதனுக்குள்ள அசுர குணம் சுயநலம் அதிகமாக இருக்கிறதுனால விலங்குகளும் மோசமாக இருக்குது. ஸோ எல்லாருமே அதோடைய துக்கத்தை, தாக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை பார்க்க முடியல. கடந்து போகிறார், நான் அவரை அறிய முடியலை. எப்படி சூப்பராக சொல்ல, ஒன்று அவருக்கு கண்ணு தெரியல இல்லையா, அதனால் பார்க்க முடியல. இன்னொன்று இங்கே இதில் இன்னொரு அர்த்தம் என்னென்னா, இது ஊனக்கண்ணுனால் கடவுளை பார்க்க முடியாது. முதல்ல அந்த ஞானம் என்னிடம் இல்லை, அவர் பக்கத்திலே வந்தால் கூட. ஏன்னா அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லா மதத்தினருக்கும் இது பொருந்தும். யாருக்கும் கடவுளை பற்றி தெரியாது. கடவுள் இப்போ வந்திருக்கிறாரு, பிரம்மகுமாரிகள் மூலமாக ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ கடவுள் கொடுக்குற ஞானத்தை நாம் சொல்கிறத தான் அங்கே இயேசு சொன்னார், நபி சொன்னார் அப்படின்ட்டு ஒவ்வொரு மதங்கள் உருவாகுது. ஆனால் இந்த ஞானம் கொஞ்சம் கொஞ்சம் தெளிக்கப்பட்டிருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த தெளிக்கப்பட்டதை எடுத்து நாம் சொல்கிறோம், பாருங்கள் இங்கே இது இருக்குது அப்படின்ட்டு. இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? இல்லை, என்னுடைய ஆரோக்கியம், செல்வம் எல்லாத்தையும் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார், அவரை யார் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடவுள் உங்ககிட்ட வாங்கிறதுக்கு அவருக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது, எதையுமே. ஸோ இதையெல்லாம் பண்ணுறது கடவுள் கிடையாது, அது பின்னாடி வரும். அவர் பண்ணலன்னா யார் பண்ணுறாருன்ட்டு. ஸோ கொடுப்பவர் தான் அவர். அதனால தான் அவர் வள்ளல். வள்ளலாறு கூட வள்ளலாறு அப்படின்ட்டு யாரோ சொல்லும்போது, எப்படி நீங்கள் என்னை பார்த்து சொல்லுவீங்க, கடவுளை தவிர யாரும் வள்ளல் கிடையாது, ஓ வள்ளல் யாருன்னு கேட்குறீங்களோ அப்படின்ட்டு கேட்டிருப்பார். சரி, ஸோ இறைவன் தடுப்பதை மனிதன் கொடுக்க முடியாது, இறைவன் கொடுப்பதை மனிதன் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த அர்த்தத்துலேயும் இங்கே வருது. அவர் தடுக்கிறத யாரால் தடுக்க முடியும்? அவர் கொடுப்பதையும் யார் தடுக்க முடியும்? என்ன கடவுளை இப்படி பண்ணுறேன்னு அவரையே கேட்குறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது? அப்போ அவர் ஒரு பெரிய தாதா மாதிரி அந்த ரூபத்தில் காட்டுறாங்க. அவர் சர்வ வல்லமைனா அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே சர்வ வல்லமை, சர்வசக்திவான்றது அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை, இதில் எப்போவுமே நிரந்தரமாக இருப்பவர் கடவுள். சொர்க்கத்தில் தேவதைகளும் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த ஞானத்தை எடுத்தவர்கள் தானே சொர்க்கத்துக்கு போகிறோம். இந்த ஞானத்தை எடுப்பதே சொர்க்கத்திற்கு போவதாம். அந்த போனவர்கள் தான் அனைத்தையும் இழந்து மீண்டும் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு மீண்டும் அடையிறோம். சொர்க்கத்தில் இருந்தவர்கள் தான் இந்த ஞானத்தை மீண்டும் அடைவார்கள். அதனால் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்குறீங்கன்னா, சத்தியமாக சொர்க்கத்தில் வந்த தேவதைகள் தான் நீங்கள், அதில் டவுட்டு கிடையாது. இப்போ தேவதைன்னு மதம் இல்லை, அதனால் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லா மதத்திலும் பிறந்திருப்பாங்க. இந்த ஞானத்தை கேட்டவுடனே வந்துடுவாங்க, சொர்க்கத்தில் இருந்தவர்களாக இருந்தால் மட்டுமே. ஸோ யார் என்ன பண்ணாலும் அவருடைய கோபத்தை திருப்ப மாட்டார் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இங்கே என்ன அப்படின்னா, இதில் 2 விஷயம் இருக்குது. கடவுள் அன்பானவர்னு சொல்கிறோம். ஏன் இப்படி நடக்குது? இங்கே என்னென்னா, கடவுள் கோபத்தை திருப்ப மாட்டார்னு, சரி கடவுள் கோபமாக இருக்கிறார், இந்த அர்த்தத்தில் வந்துடுது. ஸோ ரெண்டுத்துலேயுமே நன்மை நடந்து இருக்குது இல்லையா. கடவுள் கோபப்படுவார்னு பயந்துட்டு நல்லவனாக இருந்தால் அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனாலும் அது அவருடைய குணம் கிடையாது. நீங்கள் செய்த பாவ கணக்குக்கு தானாக கர்மத்தின் விதிப்படி நடக்குது, அல்லது மாயை கொடுக்குது, சாத்தான் கொடுக்குறான்னு சொல்லலாம். ஸோ ஒருவருக்கு ஒருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் கூட இல்லை. இப்போ வல்லரசு நாடுகள்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இன்னொரு நாட்டை தாக்கும் இல்லையா. அப்படிப்பட்டவர்கள் கூட அவர் முன்னாடி அடங்கி தான் போகணும். அவர்கிட்ட அவங்களுடைய ஆட்டம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கடவுளை பற்றிய தவறான மகிமை.
அதுதான் அவர் அன்பானவர்ன்றதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் கடைசியில் இயற்கை சீற்றம் எல்லாமே நடக்கும். அதுதான் கடவுள் பேசுகிறாருங்களா, அவர் ஏன் காப்பாற்றக்கூடாது அப்படின்வாங்க. கடவுள் அதுக்காக வரல. இந்த உடலிலிருந்து ஆத்மாவை எடுத்து நோயில்லாத உடல் சொர்க்கத்தில் அனுப்புறதுக்கான வழியை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறார். மற்றபடி இந்த உலகம் அழிந்து தான் ஆகணும், இது நாடகத்தில் பதிவாகி இருக்குதுன்றார். கடவுள் வருவதே இறுதியில் மட்டும்தான் வருவாருன்றதும் நாடகத்தில் பதிவாகியிருக்கு. அவர் நினச்ச நேரம்லாம் வர முடியாது. இங்கே சொல்கிறாங்களே அவர் நினச்சா இது பண்ணுவார் அது பண்ணுவார், அப்படிலாம் கிடையாது. அவர் வருவது ஞானத்தை கொடுப்பதற்கு, கொடுத்து சொர்க்கத்திற்கு அனுப்புகிறார். ஸோ மற்றபடி அவர் கோபப்படவும் இல்லை. அவர் ஆக்சுவலாக மன்னிப்பின் கடல். அவர் நீங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறீங்க, சரி நாடகத்தின்படி பண்ணியிருக்கிறீங்க. ஏன்னா கடல் சொல்கிறார், இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஒரு படத்தை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை பார்த்தாலும் அதே காட்சி தானே வரும். அந்த மாதிரி ஏற்கனவே ரெக்கார்ட் ஆனது தான் ஓடிட்டு இருக்குதுன்றார். நாடகத்தில் உங்கள் பார்ட் அப்படி இருக்குது, பாவம் நீங்களும் என்ன தான் பண்ணுவீங்க. அதனால் உங்கள் மேலே இது தப்பு கிடையாது. ஞானத்தை எடுத்து மீண்டும் இழந்த ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு அன்பாக சொல்கிறார். தேவதையாக இருந்தவர்கள் எடுத்துக்குவாங்க, மற்றவர்களுக்கு அந்த கடைசியில் தண்டனை அடையும் போது இறைவனின் பக்கம் வருவாங்க. ஸோ அப்போ இறைவனை நினைக்கிறது மட்டும் கற்றுக்கிட்டு மேலே போயிடுவாங்க, சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்னா குணம் மாறினா தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். ஏன்னா அங்கே காமம் கோபம் பற்று பேராசை அங்காருன்னு என்னன்னே தெரியாதவர்களாக இருப்பாங்க. அந்தளவுக்கு ஆத்ம பலம் இப்போ நாம் நிரப்பிக்கிறோம் இறைவனை நினைத்து நினைத்து. ஸோ கடைசியில் அவங்க நினைக்கிறது உடலை விட்டால் போதும், ஏன்னா உலகம் அவ்வளோ மோசமாக ஆகுதுன்றதுனால. இப்போ இவர் அதானே பண்ணிகிட்ருக்கிறாரு, உடம்பை விட்டு போகணும்னு புலம்புறார். ஆனால் போகிறதுக்கான வழி தெரியாது. பேயா அலையிறவங்களும் இப்படி தான் புலம்புவாங்க. எல்லாமே நடக்கும். கடைசியில் இன்னொருத்தர் உடம்புக்குள்ளே பூந்தாலும் இப்படி தான் புலம்புவாங்க. ஸோ அதற்கான பதில் தான் இப்போ இறைவன் கொடுக்குற ஞானம். ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் அப்படின்னா என்னன்னே தெரியாத நிலை அடையணும்னா இந்த உலகத்தில் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள், சினிமா இதெல்லாம் பார்த்தும் பார்க்காம கேட்டும், சினிமாலாம் பார்க்காமலே இருங்க, சுற்றி நடக்கிற விஷயங்கள் பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருங்கள். ஏன்னா இது எல்லாமே இந்த 5 விகாரங்களை தூண்டக்கூடியதாகவே இருக்கும். ஸோ அகங்காரமெல்லாம் அங்கே செல்லுபடியாகாது. கடைசி நேரத்தில் அனைத்தையும் இழந்திருப்பாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அந்த ₹1 கோடி வச்சு என்ன பண்ண போகிறாங்க? டைட்டானிக் படத்தில் காட்டுவாங்களே, காசை கொடுத்து அந்த காசை வச்சு என்ன பண்ணுறேன்ட்டு மூஞ்சில் தூக்கி கடாசு வாங்கப்பாங்க. ஏன்னா அந்த படகே மூழ்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி உலகன்ற படகே மூழ்க போகுது. ஸோ அந்த நேரத்தில் எல்லாருடைய அகங்காரமும் போகும். என்ன வித்தியாசம் இந்த ஞானத்தை எடுப்பவர்களுக்கும் அவங்களுக்குன்னா, எல்லாருமே உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு தான் ஆகணும். ஆனால் இறைவன் நினைவில் ஆனந்தமாக நான் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் ஆக போகிறேன்ற ஆனந்தத்தில் நாம் உடலை விடுவோம். அவங்க வேறு வழி இல்லாமல் துக்கம் தாங்காமல் துடிச்சு உடலை விடுவாங்க. இதுதான் வித்தியாசம். நாம் சொர்க்கத்துக்கு போவோம், அவங்க சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. கடவுள்கிட்டே இருந்து இந்த பூமி நரகம் ஆன பிறகு தான் வருவாங்க ஒவ்வொரு கல்பத்திலும். அப்படின்னு அர்த்தம். ஒரு பொழுதும் எந்த கல்பத்திலும், கல்பன்றது இந்த 5000 வருடம். ஸோ எந்த 5000 வருடத்திலும் அவங்க சொர்க்கத்துக்கே வரமாட்டாங்க, இறைவனுடைய ஞானத்தை நிராகரிக்கிறவங்க. இதைத்தான் நிராகரிப்பாளர்கள்ன்ட்டு பைபிளில் போட்டிருக்கும், குரானில் போட்டிருக்கும். அந்நிய தேவனை வழிபடுபவர்கள்னு பைபிளில் போட்டிருக்கோம். ஸோ அந்நிய தேவன்றது வந்து ஜட சிலை. ஜடம்னா என்னது? ஒன்று சிலை, இன்னொன்று இறந்து போயிட்ட ஜடம். இறந்தவர்களை வழிபடுபவர்கள், இறந்தவர்களின் வழியை ஃபாலோ பண்ணுறவங்கன்னு அர்த்தம். எல்லா மதமும் வந்துடும். முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்துடும். விக்கிரக ஆராதனைன்றது எல்லா மதத்தையும் சேர்த்து தான், இந்துக்கள் மட்டும் கிடையாது. ஸோ இப்போ உயிரோட்டமான கடவுள் வந்து அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதை எடுப்பவர்கள் மட்டுமே சொர்க்கத்திற்கு போவாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ எல்லா மதத்திலிருந்தும் வெளியில் வந்து இறைவனை பிடிக்கணும். மதத்திலிருந்தே பிடிக்கலாம். பிடிச்சிங்கன்னா அந்த மதத்தில் ஆரம்பத்தில் வருவீங்க. ஏன்னா எல்லா மதமும் ஆரம்பத்தில் வரும்போது சுகத்தை தான் கொடுக்கும். அந்த மதத்துடைய ஆயுள்ள பாதி வரைக்கும் சுகத்தை அனுபவிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் துக்கம் வரும். சரி. ஸோ உதாரணத்துக்கு கிறிஸ்தவ மதம் 2000 வருஷம் ஆகுதுன்னா 1000 வருடம் அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். அடுத்த 1000 வருடம் தான் துக்கம் வந்து கடைசியில் எல்லா மதத்தினருக்கும் இப்போ நரகம் தான். ஆனால் இறைவனுடைய ஞானத்தை கேட்பவர்கள் சொர்க்கத்தில் 2500 வருஷம் சொர்க்கம், நரகத்திலும் பாதி சுகமாக இருப்பாங்க. சொர்க்கம்னு சொல்ல முடியாது, சுகமாக இருப்பாங்க, துக்கம் இருக்காது. அப்போ பாருங்கள், 3/4 பங்கு சுகம். இறைவனுடைய ஞானத்தை கேட்பவர்களுக்கு ஆயுளும் எவ்வளோ அதிகம் பாருங்கள். மற்றவர்களுடைய ஆயுள் வந்து சொற்ப ஆயுள். இதிலே முன்னாடி சொல்லியிருப்பாங்க இல்லையா, நம்மளுடைய ஆயுள் வந்து காற்றை மாதிரி இருக்குது, நிலை இல்லாமல் இருக்குது.
அப்படின்ட்டு. ஸோ இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்க, அவரோட வழக்காட, அதற்கான வார்த்தையை தெரிஞ்சுக்க நான் எம்மாத்திரம். ஏன்னா கடவுள் கடைசியில் என்ன நடக்கும்னா காட்சி போட்டு காட்டுவார் நீங்கள் என்னென்ன பாவம் செஞ்சீங்கன்ட்டு ஒவ்வொரு ஜென்மத்திலையும். அதுதான் அங்கே விஷயம். இங்கே இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அப்படியே கம்முன்னு ஆகிடும். நம்ம இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோமா, அதுக்கு முன்னாடி நீங்கள் அனுபவிக்கிற சித்திரவதை ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ பாவம் பண்ணியிருப்போம். அதனால தான் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. காட்சியே போட்டு காட்டினப்புறம் என்ன பண்ணுவீங்க? பிக் பாஸில் ஏதோ ஒன்று போடுவாங்கள்ல, அதே மாதிரி போட்டு காட்டுவாங்க. அந்த மாதிரி நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோடைய வழக்காடாமல் என் நியாயாதிபதியின் இடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். இல்லையா, நான் நல்லவன் தான், பட் இருந்தாலும் எனக்கு இரக்கம் காட்டுங்கன்னு கெஞ்சுவேன்றார். கடவுளே வந்து ஞானத்தை கொடுக்கிறாரு, அதை எடுக்காமல் எதுக்கு கெஞ்சணும்? அது பக்தி. கெஞ்சுறது, என்னை காப்பாற்று, என் கணவனை காப்பாற்று, குடும்பத்தை காப்பாற்று, குழந்தை கொடு, செல்வம் கொடு, இதெல்லாம் பிச்சை எடுக்கிறது. அதான் பக்தி. உலகத்துக்கே நான் அதிபதி ஆக்குறேன், என் ஞானத்தை கேளுங்கன்னு கடவுள் சொல்கிறார். அதுதான் உன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் உன்னை அதிபதி ஆக்கினேனேன்ட்டு பைபிளில் இருக்கும். அது சொர்க்கத்தை குறிக்கிற விஷயம். ஸோ வழக்காட நீதிமான் அப்பயும் அவர் நம்பிட்டு இருக்கிறார். ஏன்னா அவருடைய மதத்தின்படி அவர் நீதிமான். ஏன்னா மதத்தில் கரிமீன் சாப்பிட சொல்லியிருக்குது, காமத்தில் ஈடுபட சொல்லியிருக்குது, அதை தானே நான் பண்ணேன், அதுதான் பாவம்னு கடவுள் வந்து சொல்கிறார். அப்போ மதத்தில் போட்டிருக்கிறது அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைப்பா, நானாக உருவாக்கினேன், நானாக ஒன்று கோயில் சர்ச்சு மசூதி கட்ட சொன்னேன், அதை இடிச்சிக்கிட்டாங்கன்னா போய் சண்டை போடவா சொன்னேன், அதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்? கடவுள் இறுதியில் வர்றார், அதெல்லாம் பிடிச்சிட்டு கடைசியில் கடவுளை விட்டுறாங்க. விட்ட பிறகு துக்கம் வரும்போது இந்த மாதிரி சாகும்போது சங்கரா சங்கரான்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க. நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு உண்மையிலே செவி கொடுத்தாருன்னு நான் நம்ப மாட்டேன். இல்லை சரி கெஞ்சு அப்படின்னு சொன்னால் கூட அவர் நான் சொல்கிறது அவர் கேட்பாரா தெரியாதுன்ற. கடவுள் கேட்பாரா? சூப்பரான கேள்வி இல்லையா? ஸோ நிறைய பேருக்கு வந்து கடவுள் இருக்காரா இல்லையோ, ஏதோ ஒரு நமக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு நம்பிக்கை அப்படின்னு நினச்சிட்டு தான் வேண்டுறாங்க. ஸோ அதனால தான் இங்கே கூட பார்த்திங்கன்னா எனக்கு கெஞ்சறதுக்கு அனுமதி கொடுத்தா கூட அவர் என் விண்ணப்பத்தை கேட்பாருன்னு நான் நம்பலை அப்படின்றார். ஏன்னா இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை பேர் சொல்கிறது கேட்பாரா? ஸோ கடவுள் சொல்கிறார் இதுக்கு பதில். கடவுள் கடைசின்னு ஒரு வருடம் தான் இந்த பூமிக்கு வரார். ஆனால் மதங்கள் கடந்த 2500 வருடங்களாக இருக்குது. இப்போ வரைக்கும் நிறைய மதங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த 100 வருடத்திற்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் கூப்பிட்டது எதுவுமே என் காதில் விழாது, எனக்கு அங்கே என்ன காதாக இருக்குது கேட்கறதுக்குன்றார். உடலே இல்லாமல் அங்கே இருக்கிறார், எந்த நினைவும் இல்லாமல் இருப்பார். ஆத்மாக்கள் எல்லாருமே அங்கே அப்படி தான் இருப்போம். ஸோ ஆனால் நிறைய பேர் கூப்பிடும்போது அவருக்கு ஒரு எண்ணம் வரும், இங்கே வரணும், என் குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க. பட் துல்லியமாக நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றதெல்லாம் கேட்காது. ஸோ அதனால் இவ்வளோ நாள் நீங்கள் செய்த பக்தியுடைய பலன் கடவுள் வந்துட்டார். அவர்கிட்ட ஞானத்தை கேட்கணும், அதுதானே தவிர வேறு எந்த பலனும் நீங்கள் செய்த பக்தியினால் தலைகீழ நின்னாலும் எதுவுமே கிடையாதுன்றது தான் உண்மை. அற்பகால பலன் கிடைக்கும், அது உங்களுடைய பாவனைக்கு ஏற்ப. நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வரும்போது சில விஷயங்கள் நடக்கும், அவ்வளவுதான். அற்புதங்களும் நடக்கும். மற்றபடி இப்போ கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ நான் சொல்வதை கேட்பவர்களை அவர்கள் சொல்வதையும் நான் கேட்கிறேன், நான் சொல்வதை நிராகரிப்பவர்களை நான் எதுக்கு கேட்கணுன்றார். அப்போ யோசிச்சு பாருங்கள் இல்லையா? பக்தியிலும் வந்து ரொம்ப தூய்மையான பக்தி பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. இயேசுன்னு நினச்சாலும் கடவுள் நினச்சி தான் இயேசுவை வணங்குறாங்க, கடவுள் நினச்சி தான் கிருஷ்ணரை வணங்குறாங்க, முருகரை வணங்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது சிவன் தான் கடவுள், அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறோம். பாருங்கள், பரமசிவன்னு வருது, அது அவங்களுக்கு தெரியாது. அவர் ஒளிப்புள்ளியாக இருக்கார், பிறப்பிறப்பு சக்கரத்தில் வராதவர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த பாவனைக்காக அதற்கான பலன் கிடைக்குது, அவ்வளவுதான். அவர் புயலினால் என்னை முறிக்கிறார், முகாந்தரம் இல்லாமல் அநேகம் காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார். இதை விட கடவுளை நிந்தனை பண்ண முடியுமா? செய்கிற பாவமெல்லாம் நாம் அதற்கான தண்டனை அனுபவிக்கும் போது கடவுள் தான் பண்ணார்,
இப்போ சீட்டு கம்பெனியில் பேராசைக்கு ஆசைப்பட்டு காசை போட்டுட்டு கடைசியில் கடவுளே உனக்கு கண் இல்லையானா கடவுளாக வந்து உன்னை வந்து பேராசைப்பட்டு போட சொன்னார். அந்த மாதிரி தான் இது. முகாந்திரம் இல்லாமல் நிறைய காயத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்றாங்க. ஸோ பல புயல், மாயின் புயல்னால ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி மாட்டிக்கிறான். முதல்ல மாயை வந்து ஈர்த்து, இந்த காமம் போன்ற மாயினால் ஈர்க்கப்பட்டு பாவம் செய்து அதற்கு பிறகு தண்டனையும் கிடைக்குது. முகாந்திரம் இல்லாமல் நடக்குதா இல்லையான்றதை கடவுள் கடைசியில் காட்சி காட்டும்போது தெரியும். நான் மூச்சு விடக்கூட எனக்கு இடம் கொடுக்காமல் கசப்பினால் என்னை நிரப்புகிறார் இல்லையா? இப்போ கொரோனாவில் அப்படி தானே வச்சு எல்லாருக்கும் மூச்சு விட முடியாமல் தான் இறந்தாங்க. ஸோ அப்போ நிறைய பேர் இல்லையா, பாதிரியார்கள் இறந்துருக்கிறாங்க, பாதிரியார் கூடவே சுத்தினவங்க இறந்துருக்கிறாங்க. ஒரு சகோதரி அழுகுறாங்க, என் ஹஸ்பண்டுக்கு என்னை கூட விடுங்க, என் ஹஸ்பண்டு எவ்வளோ விசுவாசமாக இருந்தார் கடவுள் மேலே, கடவுளுக்கு கண்ணே இல்லை, கருணையே இல்லை, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ பற்று இல்லாமல் இருந்தால் நீங்களும் தப்பிச்சிருப்பீங்க. இப்போ இவரும் குழந்தை இறந்துட்டாங்கன்னு துடிக்கிறாருன்னா பற்று இல்லாமல் கடவுள் சொல்கிற மாதிரி கடவுளோட மட்டும் புத்தி இணைஞ்சிருந்தால் பிரச்சனை கிடையாது. ஸோ உலகில் இன்பம்னா நிறைய நகை, பணம், அது மட்டும் இல்லை, குழந்தை மேலே உள்ள பற்று, அப்பா அம்மா மேலே உள்ள பற்று கவனிச்சுக்கணும். பற்று இல்லாத அனுபவிக்கணும். கடவுள் அப்படி தான் வைக்கிறாரு. கடவுள் அழுகுறாரா நீங்களாம் அழுகுறீங்கன்ட்டு? உலகம் அழியுதுன்னு அழுகுறாரா? அது ஆல்ரெடி தெரியும், நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் அதில் நன்மை இருக்குது இல்லையா? காட்டை எரிப்பது பூந்தோட்டத்தை உருவாக்க, நரகத்தை எரிப்பது சொர்க்கத்தை உருவாக்க. ஆனால் எரிக்க முடியாதது ஆத்மா, கீதையில் இருக்கும் இல்லையா? ஸோ ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உடல் உணர்வையே மறக்கும் பொழுது உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் குடும்பம், உலகம் எல்லாம் அழியிறத பார்த்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இருக்காது. ஏன்னா என்னுடையவர் ஒரு சிவனை தவிர யாரும் கிடையாதுன்னு இருப்பீங்க. உடல்ன்றதே மறந்துடுவீங்க. ஏதோ டிவியில் பார்த்தா நீங்கள் பதறுவீங்களா, அந்த மாதிரி அனுபவம் ஆகுன்ற அந்த நிலையை அதுக்கு முன்னாடியே அடைஞ்சிட்டா தப்பிச்சோம், இல்லைன்னா மாட்டிக்கும். சரி. ஸோ பலத்தினால அவர் பலத்தவர். நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தில் சாட்சி சொல்கிறவன் யார்? நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும், அதாவது எனக்கு எதிராக சொல்லும். நான் உத்தமன்னு சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று அது சாட்சி கொடுக்கும். எப்படி சாட்சி கொடுக்கும்? எனக்கு தெரியும்ல நான் உத்தமன், அது எப்படி என் வாய் எனக்கு எதிராக சொல்லும்? அதான் காட்சி காட்டுவார். காட்சி காட்டும்போது இப்போ எதை பண்ணுறானோ, இப்போ கரிமீன் சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நியாயம், இதுக்காக தானே கடவுள் படித்தாருன்னுவோம். முதல்ல அந்த கரிமீனை சாப்பிட ஆரம்பிக்கும்போது, ஆரம்பத்தில் சொர்க்கத்தில் யாரும் கரிமீன்லாம் சாப்பிட மாட்டாங்க. நரகத்திலும் ஆரம்பத்தில் ஒரு மதம் வந்த உடனே பாவம் செய்யாது. ஸோ அப்போ அந்த மாதிரி பாவம் செய்கிறவங்கள பார்த்து நம்ம தப்பாக பேசுவோம். எவ்வளோ கேவலமாக இருக்கிறாங்க, ஒரு மனசாட்சி இருக்குதா, அதுவும் ஒரு உயிர் தானேன்னு இவங்களுடைய வாயே சொல்லியிருக்கும். அதை போட்டு காட்டுவார். இப்போ சொல்ல நான் என்ன பண்ணுறது? இல்லை, நம்ம என்னெல்லாம் மற்றவர்களுக்கு நியாயம் தீர்ப்போமோ அந்த பாவத்தையே நாம் செய்வோம், அதையே போட்டு காட்டுவார். அடுத்தது, இந்த ஞானம் கிடைத்த பிறகும் பாவம் செய்கிறோன்னா அந்த ஞானத்தை அடைந்ததையும் அவர் உங்களுக்கு காட்சியாக காட்டுவார். பிறகு நீங்கள் அந்த பாவத்தை செய்கிறதையும் காட்சியாக காட்டுவார். ஸோ அதுதான் நான் உத்தமன்னு சொல்லணும்னு நினச்சா என் வாயை எனக்கு எதிராக என்னை குற்றவாளி ஆக்கிடும். நான் உத்தமன்னு சொன்னாலும் இல்லை நீ உனக்கே முரண்பட்டவனாக இருக்கிறேன்னு சாட்சி கொடுக்கும். அதான் சொல்கிறார், நான் உத்தமன்னு நான் சொன்னாலும் என் மனசில் என்னென்ன இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் எங்கே இருக்குது தெரியுமா? சயின்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. ஆத்மா பூர்வமத்தியில் நட்சத்திரமாக இருக்குது, அதுவே கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. அதுக்குள்ளே சூக்ஷமாக இருக்கிறது தான் மனம் புத்தி சமஸ்காரம். சமஸ்காரன்றது பதிவுகள், முன்ஜென்ம குணத்தின் பதிவுகள் இருக்கும். அதுதான் அடுத்த ஜென்மத்தில் அப்படியே நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறகுற 4 குழந்தையில் ஒன்று பெரிய ரவுடியாக இருக்கும், ஒன்று ரொம்ப நல்லவனாக இருக்கும். ஒரே சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் எப்படி இந்த மாற்றம் வருது? ரவுடியை தேடி ஒரு குழந்தை போகும், ஒரு குழந்தை நல்ல விஷயத்தை மட்டுமே தேடி போகும். ஏன்னா முன்ஜென்மத்திலேருந்தே அதை எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ என் உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. அந்தந்த சூழ்நிலை வரும்போது அதற்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் பண்ணும்போது தான் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் போல இருக்குது, அப்படியே கொலை பண்ணுற மாதிரி கோபம் வரும். ஆனால் இப்போ அந்த நிலையில் இருக்க மாட்டீங்க. ஒரு காலத்தில் ராஜாவாக இருக்கும்போது பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ என்னென்ன இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. ஸோ அதனால் என் ஜீவனை நானே வெறுக்கிறேன், நான் உயிர் வாழ ஆசைப்படலை அப்படின்னு சொல்கிறார். ஸோ மீதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.